Hi friends, today recipe chicken kulambu and chicken kulambu வந்து தேங்காய் சோறு சும்மா நார்மல் ரைஸ் இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த குழம்பு தான் இப்போ வந்து வைக்க போகிறேன். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, உருளைக்கிழங்கு 1, அதே மாதிரி தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் வந்து எலும்பு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ வந்து எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எப்படி தாளிக்கிறலான்றத பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். சும்மா வாசனைக்காண்டி அவ்வளோ 2 தான். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 ஸ்பூன், 3/4 டேபிள் ஸ்பூன். இப்போ அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ வச்சிருக்க தக்காளியை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூன், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ மசாலா நல்லா எல்லாமே குக் ஆயிடுச்சு. நம்ம வச்சுருக்க கறியை போட்டுடலாம். எல்லாமே நல்லா மசாலாவில் கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம்.
சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காவை அரைச்சி ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றலாம், பாலாகவும் ஊற்றலாம். நான் வந்து இப்போ தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோழி குழம்பு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.